இயேசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வராது. அப்படி ஒரு வேளை வந்தாலும் அந்த உயர்வு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் உயர்வுங்கிறது வரணும், நம்ம நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு போகணும், நம்ம வளரணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அது ஏசப்பாவால் மட்டும்தான் வரும். ஒருவேளை நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில், நம்மளுடைய டேலண்ட்டில் நம்ம வளர நினைக்கிறோம், நம்ம அதை சாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம மேபி சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், நம்ம திறமையினால நமக்கு உயர்வுகள் வரலாம், கிடைக்கலாம். அப்படி வர்றது ரொம்ப நாள் நிலைக்காது. ஆனால் ஆண்டவராக கொடுக்கறதுல அவர் வேதனையை கூட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ அவர் கொடுக்கறதுல வேதனை இருக்காது, அவர் கொடுக்கறதுல டவுன்ஃபால் இருக்காது. அவர் உயர்த்தினார்னா நம்மளை உயர்த்திக்கிட்டே தான் இருப்பார். நம்மளா ஒரு வேளை உயர்ந்தோம், நம்ம திறமையை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆண்டவரை சார்ந்து இருக்காமல் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் எப்போனா விழ நேரிடும். ஆனால் நீங்கள் விழாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். இயேசுவை பிடிச்சிக்கோங்க, அவரை சார்ந்துருங்க, உங்கள் பிளான்ஸை அவர்கிட்ட கொடுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வர எல்லா ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் அவர் மட்டும்தான் தர முடியும். அவர் தந்தால் மட்டும்தான் அது நிலையாகவும் இருக்க முடியும்.